பைரவி பிரமும் சிந்துவை பத்தி ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க கோர்ட்ல. சிந்து இருந்துட்டு நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பைரவமே இங்க பாருங்க மேடம், இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சிந்து அந்த அளவுக்கு கெட்டவ கிடையாதுன்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவ. ஆனா இவங்க தேவையில்லாத இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா அப்பயுமே கேட்காம அந்த இடத்துல பயங்கர ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பையன் இல்ல இவனை காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா மேடம். அவங்களுடைய அப்பா அம்மா சொல்றத கேட்டு அவ அந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டா. ஆனா இவனுக்கு ஏமாத்திட்டா. அவ விருப்பப்பட்ட அந்த கல்யாணம் பண்ணிக்கலட்டு சிந்து மேல தேவையில்லாத பழிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மேடம், உண்மையிலே இவ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்க பொய் சொல்லிட்டு இருக்கா. என்ன சிந்து பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்க. நீ என்ன இப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ் இப்படி எல்லாம் நீ சொல்லாதே சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. சிந்துக்கு ரொம்பவே கோவம் வருது மேடம். உண்மையிலே தெரியாது. ஹேமா நாம தான் தெரியும்டா, நீ தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, நீ விருப்பப்பட்டதானே கோர்ட்ல எல்லாம் பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது சட்டப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. உடனே பைரவி மேடம், அதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய சைன் தான் வேணும். அதுல அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய சைன் இல்ல. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காரு. அவர் வரட்டும். அவர் வந்த பிறகு எதுவா இருந்தாலும் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் மேடம். அதுக்காக அவசரப்பட்டு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இது பண்ணிட வேண்டாம் அப்படின்ட்டு பைரவி ஆனா மேடம் கிட்ட சொல்றாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன்றாங்க. சிந்துவுடைய ஹஸ்பண்ட் வந்த பிறகு இந்த கோர்ட் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான டேட்டை சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்றாங்க. உடனே பைரவி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சிந்து இருந்துட்டீங்க. பாரு சிந்து, நீ எந்த ஒரு தப்பு பண்ண, சிவா வந்தா எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும். யார் இதை பண்ணாங்கன்றது. நீ கவலையப்படாத. கண்டிப்பா ஸ்னேகாவுடைய வேலைதான் இருக்கும்ட்டு ஸ்னேகா கிட்ட போய் பயங்கரமா சண்டை போறாங்க அன்னபூரணி. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.